வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமாரன் ஐஆர்எஸ். லிவின் டுகெதர் இது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக். டவுனில், சிட்டிஸில், மெயினாக இந்தியன் சிட்டிஸில் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது இந்திய கலாச்சாரத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஆனால் இந்த இந்திய கலாச்சாரத்துக்குள்ளே அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ட்ரைபல் சப்கல்ச்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்கல்ச்சர் தான் ராஜஸ்தானில் கரேஷியா அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர்கிட்ட இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்மல் மேரேஜஸே இல்லை. ஸோ பேசிக்கலி இங்கே ஃபுல்லாகவே லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். அதாவது வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா. அந்த திருவிழாவில் தான் எல்லாத்துக்கும் மேரேஜ் நடக்கும். அதாவது மேரேஜ் முகூர்த்தம் பார்த்து நல்ல நாள் பார்த்து வரிசையாக வைக்கிறது இல்லை. அந்த ஒரு நாள் எல்லாரும் ஒன்றா, இந்த அரசியல்வாதிகள்லாம் நீ கல்யாணம் பண்ணுற மாரி 108 ஜோடிகளுக்கு கல்யாணம், அந்த மாதிரி அன்னைக்கு எல்லாரும் மெனி ஆஃப் த ட்ரைப்ஸில் அதான் ஒரு கல்ச்சராகவும் இருக்குது. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்றாங்க, குழந்தை பார்த்துக்கிறாங்க. இன்கேஸ் அவங்களுக்குள்ள பிரிவுன்னா அவங்க பிரிஞ்சுக்கலாம். அடுத்த திருவிழாவில் அவங்க பிரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஸ்கீம் வைக்கிறாங்க. யார் கேட்குறா, எவ்வளோ பிரியணும், என்ன, இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் வெர்ஜினிட்டி இதெல்லாம் இல்லாமல் போயிடுது. இதில் ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது, அதில் ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. இவங்க 2 பேரும் மற்ற குழந்தைய இன்னொருத்தர் யார் பார்க்க போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அசட், ட்ரைபல் கம்யூனிட்டியில் அசட் இருக்காது. வெறும் ஒரு ஹட்டு மட்டும்தான், உயிர் மட்டும்தான் அசட். வேறு அசட்டு பெருசாக இருக்காது. எல்லாம் மற்றெல்லாம் கம்யூனிட்டி அசட்டாக இருக்கும். இங்கே இருக்கும் பொழுது இவ்வளோ அசட்ஸ் ப்ராப்ளம் வரும்பொழுது அந்த ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடியும் இங்கே ஒரே ஒரு ட்ரைப் இருக்குது. ஆனால் இங்கே 2 சமூகங்கள், குடும்பங்கள், சொந்தங்கள், பந்தங்கள் இருக்கும். இத்தனை பிரச்சனைகள் தான் இங்கே இருக்க லிவிங் டுகெதர் மெத்தடை காம்ப்ளிகேட் ஆகுது. அங்கே லிவிங் டுகெதர் நடக்குது, ஆனால் அங்கே ஏன் காம்ப்ளிகேட்டாக இல்லாமல் பல ஆயிரம் ஆண்டு ஓடிட்டு இருக்குன்னா இந்த அசட் இல்லாதனாலையும் ஒரு பெரிய கிண்டட் இல்லாதனாலையும் குழந்தைங்களை பெருசாக கேர் பண்ண வேண்டிய அவசியம், கம்யூனிட்டி கேர்லாம் குழந்தைங்களா இருப்பாங்க அப்படிங்கிறனாலையும் அங்கே சர்வைவ் ஆகுது. ஆனால் ஒரு வளர்ந்து விட்ட சொசைட்டியில் சர்வைவ் ஆகல சிரமம் இருக்குது. ஸோ இந்த லிவிங் டுகெதர் அங்கே இருக்குது, கிராமத்திலாம் இருக்கே, ஏன் சிட்டியில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம இளைஞர்கள் யாரும் யோசிச்சிடக்கூடாது இருக்காதான் இந்த பதிவை நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.